களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். பிரியமானவர்களே, நாட்களில் நற்செய்தி அறிவிப்பு மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே தான் கடவுள் தானே இந்த மாதா தொலைக்காட்சியை நியமித்து நடப்பித்து வருகிறார். அடியானையும் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, நற்செய்தி மக்களுக்கு செல்லப்பட வேண்டும். நற்செய்தியிலே கடவுள் நம்மோடு கூட பேசுகிற காரியமாக இருக்கிறது. அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு விடுதலை அளிப்பதாக இருக்கிறது, நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது. பேதுரு சொன்னாரே, யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வுதருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் தான் இருக்கின்றது. நிறைந்த உலகத்திலே நல்லதொரு வாழ்வதற்கும் மறுமையிலே முடிவில்லா வாழ்வதற்கும் அவருடைய வார்த்தை தான், ஆண்டுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை மக்களுக்கு போகணும். அதனால்தான் அவர் திட்டத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய செய்தியை கேட்க நாம் ஒப்புக்கொடுக்கலாம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த விடுதலை நேரம் பார்க்கிற பொழுது, விடுதலை நேரம் இறை வார்த்தை யோவான் 8:32 சொல்வது போல, உண்மையை இறை வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த இறை வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. இறை வார்த்தையை சொல்லுகின்ற இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிரசன்னமாக இருக்கிறார். திருவிழியத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:36 சொல்லுகிற பொழுது, திருமகன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலையே உண்மையான விடுதலை என்று. யோவான் 8:36 வார்த்தை விடுதலை, திருமகன் இயேசு கிறிஸ்து விடுதலை, தூய ஆவியானவர். 2 கொரிந்தியரிலே 3:17 வாசிக்கிற பொழுது, 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் என்பது ஆவியானவரை குறிக்கின்றது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர். இப்போ வார்த்தை விடுதலை, திருமகன் இயேசு கிறிஸ்து விடுதலை, தூய ஆவிலே விடுதலை. அந்த மூன்று இறை பிரசன்னம் மத்தியிலே கடந்து வருவதனால்தான் இந்த செய்தியின் வேளையிலே அநேக சகோதர சகோதரிகள் ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள், சாட்சியங்களை கூறுகிறார்கள். அவருக்கே துதி கன மகிமை. இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறவர், நீர் எங்களோடு கூட பேசி வழிநடத்துகிறவர். இப்பொழுதும் எங்களோடு கூட பேசும். மரியாதை போல உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு நிலைத்தான். அந்த உணர்த்துகின்றது என்ன? கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர் என்கிற ஒரு செய்தியை கொடுக்கும்படியாய்
கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர் என்று செய்தியை கொடுக்கும்படியாக. இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, சில நாட்கள் அதுக்கு வாரம் எடுக்கும், என்னிடம் ஜெபிக்க சொல்லுகிற சகோதர சகோதரிகள், ஜெபிக்க வருகிற சகோதர சகோதரிகள் அழுது கொண்டே சொல்வார்கள், அழுது கொண்டே சொல்வார்கள். ஒரு சகோதரி ஃபோனில் பேசிட்டு இருக்கும் பொழுது அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அழுதுவாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. சரி, நான் என்ன செய்ய, சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் பார்க்குறாருன்னு. ஆண்டவர் பார்க்கிறாருங்கிற ஒரு கருத்தை தான் இங்கே நான் கொண்டு வர ஆரம்பித்தேன். அங்கே நான் சகோதரி சொன்னேன், அதாவது சகோதரி, ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கள் பார்ப்பாருன்னு சொன்னேன். அந்த ஒரு நுழைவு தான் இப்பொழுது உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு ஆண்டவர் உணர்த்துகின்றார். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு நிலை வருகிறது, அவருடைய உள்ளம் உடைந்து போகிறது, கண்ணீர் விடுகின்றார்கள். இதோ ஒரு நிலையிலே இதெல்லாம் ஆண்டவர் தானே மீன்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். பார்க்கிற ஆண்டவர் அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவர். கண்ணீரை பார்த்துட்டு அப்படி விடுறதில்லை, அங்கே கடந்து வந்து அற்புதங்களும் அறிகுறிகளும் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு பெற்றோர் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் அழுகிற பொழுது பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுவாங்களா? பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிற பொழுது அப்படியே பார்த்துட்டு போயிருப்பாங்களா? இல்லை, அவங்கள கூப்பிட்டு என்னாச்சு, ஏன், எதுக்காக அழுகிறன்னு கேட்டு அந்த அழுகைக்கான காரியங்களை கொண்டு மாற்றுகிற நிலைத்தான். சாதாரணமாக எளிய நிலையில் இருக்கிற பெற்றோர்களே இப்படி என்றால், உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் தாயின் கருவறையிலே உருவாக்குறாரே, உருவாக்கி நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்துகிறாரே, அந்த அன்பு ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராயிருப்பார். எனவே தான் இந்த நாளிலே கண்ணீரை காண்கின்ற ஒரு ஆண்டவர் என்று செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் செய்தி கொடுக்கிற பொழுது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற நிகழ்வுகளை கூட உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன், சாட்சியத்தோடு கூட சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் பார்க்கிற பொழுது ஆகாரின் கண்ணீரை கொண்டு வருகிறேன். தொடக்க நூலிலே ஆகாரின் கண்ணீரை குறித்து நான் சொல்ல வருகிறேன். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு வேலை, ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு வேலைக்காரியாக அங்கே கடந்து போய் கொண்டிருக்கிறார், அவரோடு கூட கடந்து வருகிறார். ஆகார் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னுக்கு ஒரு காலகட்டம் வருகிற பொழுது சாராள் அவளை துரத்துகின்றாள். மனக்குழப்பம் ஆயிட்டு அப்போ போகிற பொழுது சாராள் மன வருத்தத்தோடு கூட கடந்து சென்று அவர் கண்ணீரோடு கூட ஆண்டவர் பார்த்து அழுகிறார். ஆண்டவரே, நான் இப்போ வந்து இங்கே போடணும் நினைக்கும். அப்போ ஆண்டவர் எப்படின்றா இருக்கு, நீ போ, ஒன்றும் பயப்படா, திரும்பி போய் அவங்க வீட்டில் நீ கொஞ்ச நாள் இரு, அப்புறமால காலகட்டங்கள் வரும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அந்த ஆகார் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிற பொழுது நீ பைபிள் படிச்சிருவீங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு, என்னை காண்டாண்டு காண்கிற தேவன் என்று சொல்லி, ஆகார் காண்கிற தேவன் என்று சொல்லி, காண்கிற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தினாங்க. கூட்டா வீட்டுக்கு புறப்பட்டு திரும்பவும் ஆபிரகாம் சாரா வீட்டுக்கு வராங்க. ஒரு காலகட்டம் வந்தது, சாரால் மீண்டுமாக துரத்தி அடிக்கிறார். குழந்தை ஆகாருக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே துரத்தி அனுப்புகிறான். தொடக்க நூலில் 21ஆம் அதிகாரத்திலே நீ பார்க்கிற பொழுது, தொடக்க நூல் 21வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை நீங்கள் பார்ப்பிலானால், அந்த ஆகார் என்ன சொல்றா, அந்த குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க, பையில் தண்ணி இருக்கலாம் எடுத்துக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு பாலைவனம் போயிட்டு அந்த குழந்தைங்க போட்டுட்டு ரொம்ப கஷ்டம். குழந்தை தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை, குழந்தை அழுது. இப்போ அந்த வசந்த அப்படி படித்ததுனாக்க எப்படி இருக்கும் பாருங்கள். அங்கே போயிட்டு குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. குழந்தை தண்ணி இல்லை, குழந்தை போட்டு அந்த வசனத்தை பாருங்கள். 21 16வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். அந்த ஆகார் எந்த நிலையில் இருப்பாங்கன்னு பாருங்கள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி
முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். குழந்தைய என்ன பண்ணாங்கன்னாட்டு குழந்தைய அங்கே போட்டுட்டு பின்னாடி தூரமாக போயிட்டு அது நான் திரும்பிட்டு நான் அது அழுகிறத அது சாகிறத நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. எத்தனை உள்ள எந்த நிலையில் அவங்க அழுதுருப்பாங்க பாருங்க, எந்த நிலையில் அழுதுருப்பாங்க. யாருமே இல்லை, தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி கூட இல்லை, சாகர நிலையில் என்ன நிலையில் அந்த அம்மா பாரு குழந்தைய போட்டு அப்படி தூரமாக போயிட்டு கம்பீரத்தில் போயிட்டு திரும்பிட்டு அது அழுகுறாங்கன்ட்டு. இதை ஆண்டவர் மேலே இருந்து பார்த்தார். மேலே இருந்து பார்த்து என்ன செய்தான்னு பாருனாக்க, அந்த அதிகாரத்தினுடைய அந்த 16ஆம் வசனத்தை படிச்சிங்க தானே, அது 19வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீர் உள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுள் பார்க்கிற பாலைவனத்தில் தண்ணீர் எங்க கிடைக்கும், கடவுள் கண்களை திறந்து கொடுக்கிறாங்க. நீங்க போனுக்கு காட்டி கொடுக்குறாங்க. போன உடனே தண்ணி எடுத்துட்டு அந்த எடுத்துன்னு போயிட்டு கொண்டு வந்து அந்த குழந்தை கொடுக்குறாங்க. அப்புறமேல அந்த குழந்தை வாழ்ந்து இஸ்மாயிலா மாறி போயிட்டு கடந்து வந்துட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களே, இந்த நான் ஒரு கருத்தனை சொல்லுகிற பொழுது என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். காயத்ரி என்ற ஒரு சகோதரி, எங்க ஊருக்கு பக்கத்து ஊரு தான், அங்க இருக்கு. அந்த பாப்பா நம்ம கிறிஸ்துவ பள்ளியில் படித்த பிள்ளை. திருமணம் ஆகினது. திருமணம் ஆகிட்டு அதுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அம்மா இந்த பிள்ளை 2 தான் இருந்தது. திருமணம் படிச்சுட்டு திருமணம் ஆயாச்சு. அவங்க புருஷன் அவங்க கணவன் சென்னையில் வேலை பார்க்குற ஒரு மனிதன். சென்னையில் வேலை பார்க்குற ஒரு நான் சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு அந்த நிகழ்வுகளை எனக்கும் சாட்சி இந்த அங்கே போயிட்டு அந்த சகோதரி காயத்ரி இருந்திருக்கேன். இந்த வேலை கூட டிவியில் பார்த்துட்டு போகும்போது நினைக்கிறேன். காயத்ரி அவங்க கொஞ்ச நாள் அந்த கணவன் இருந்தான். அப்புறமேல வேற ஒரு பெண்ணோட கூட தொடர்பு கொண்டு அவன் போயிட்டான். பின்ன விட்டுட்டு போயிட்டான். கணவனை கைவிடுகிறது நிலை வேறு, விதவை வேறு, கணவன் கைவிடுகிற நிலை வேறு. இது 2. இவள் கணவனால் கைவிடப்பட்டவள். புருஷகாரன் போயிட்டான். 2 மாதம் வீட்டில் பணம் இல்லை, இது வீட்டு வாடகை கூட கட்ட முடியல, பொருளுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. போயிட்டு ஆலயத்தில் போயிட்டு அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்று வழிபட்ட ஒரு மகள் கிறிஸ்து கொள்ளினா போயிட்டு ஆலயத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கேன். அப்போ கையில் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னாக்க, அந்த பாப்பா அந்த சகோதரி கையில் என்னுடைய தேவ ஒளிங்கிற ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இந்த வலி வச்சுக்கிட்டு அந்த கோயிலில் வச்சுட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அப்போது அந்த ஆலயத்தில் ஒரு தெரேசால்ங்கிற திரேசால் பேருங்க, அந்த திரேசான்ற ஒரு சகோதரி அங்கே இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள். பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், பொண்ணு பாம்பேவில் மேரேஜ் இருக்காங்க, வசதியான. ஆனால் தனிமையாக இருக்கிறாங்க. இந்த பாப்பா இந்த புக்கை பார்த்துட்டு இந்த சகோதரி என்ன பண்ணாங்க, ஒன்றே போயிட்டு இந்த புக்கு யாருதுன்னு இருக்கோம், உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி, இந்த பிரதர் செல்வ அவரை பற்றி தெரியுமான்னு இருக்கேன். ஆமாங்க அவங்க தெரியும், எங்கள் ஊர் பக்கம்தான் அவர் வீடு, நான் தவறாமல் அவங்க ஜபத்துக்கெல்லாம் போவேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, சூழ்நிலையெல்லாம் சொல்லிட்டானுங்க. என் அன்பானவர்களே அந்த தெரேசால் தனிமையாக தான் இருக்கிறாங்க. பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், இன்னொரு பொண்ணு பெங்களூர் போட்டாங்க, தனிமையாக இருக்காங்க. அப்போது அந்த சகோதரி தெரேசால் அந்த காயத்ரியை கூட்டிக்கிட்டு நீ வா நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு அங்கே இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவில் எடுத்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த தெரேசாலும் ஃபோன் பண்ணாங்க, இந்த காயத்ரியும் ஃபோன் பண்ணாங்க. காயத்ரி ஃபோன் பண்ணி பிரதர் நாங்கள் இருக்கிறேன்னு, தெரேசால் ஃபோன் பண்ணி பிரதர் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கேன்னு. என் அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை விதவையாக இருக்கலாம்,
பைபிளில் திக்கற்றவர்கள ஒருவேளை இன்னைக்கு திக்கற்றவர்களாக இருக்கலாம். திருப்பாடலில் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை எனக்கு வசனத்தில் ஆண்டுடைய வசன வார்த்தைகளை பார்க்கணும். 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி நீங்கள் படித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, மற்ற இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தின் பிற்பகுதி படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர், அனாதைக்கு நீரே துணை. அனாதைக்கு நீரே துணை இன்றைக்கு இல்லைங்களா? அந்த சகோதரி அப்படியே கணக்கு போனாங்க. என் அன்பானவர்களே, அன்று ஆகாருக்கு வழிகாட்டின ஆண்டவர், அந்த காயத்திற்கு வழிகாட்டின ஆண்டவர் உங்களுக்கும் வழிகாட்டுவார், உங்களுக்கும் வழிகாட்டுவார். எனக்கு கணவனை எழுந்துட்டேன், நான் விதவியாக இருக்கிறேன், என் கணவன் என்னை விட்டு விழுந்து போயிட்டாரு, நான் இப்போ எனக்கு யாருமே ஆதரவில்லை, திக்கற்றவளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், திக்கற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், அருமை ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் படைத்து பராமரித்து இதுவரை வழிநடத்தின ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் காண்கிற கடவுள். அது எனக்கு அந்த வசன வார்த்தையை சொல்லி ஒன்றுக்கும் மனகண்டு என்ன கடவுள் அப்படியா அற்புதம் செய்வார். நான் இந்த சகோதரனுக்கும் பேசும்பொழுது நான் அவங்க சொன்னதுக்கு, என் கண்ணீரை காண்பவரே நாதான் இரக்கமாயிரும். நான் இந்த சகோதரிகளும் பேசுகிற பொழுது இப்படி தான் அந்த பாடலை பாடப்படி ஜெபம். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். சுருக்கமான நேரங்கள் ஒரு என்ன பண்ணுங்க. அடுத்தது நான் சொல்கிறது, எசேக்கியா அரசன் எசேக்கியாவுடைய கண்ணீரை ஆண்டவர் எப்படி கண்டார் என்பதை குறித்து எசேக்கியாவின் கண்ணீரின்னு போட்டுக்கிறீங்க. தலைப்பு எல்லாம் எழுதுறீங்க, ஒரு டாபிக் எல்லாம் தலை எழுதுறீங்க. எசேக்கியா ஆகாருடைய கண்ணீர், இப்போ எசேக்கியாவுடைய கண்ணீர் போடுங்க. எசேக்கியாவின் கண்ணீரை பார்க்கிற பொழுது, என் அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனிதன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதன். ஆனால் காலங்கள் கடந்து வந்தது, ஒரு நோயுற்று அவர் இது போனார். கடவுள் அந்த மனிதனிடம் அனுப்புகிறார், ஒரு இறைவாக்கினரை அனுப்புகிறார். அனுப்பிட்டு அந்த அடையாளங்களை கொண்டு வராங்க. 2 அரசராகமம், அது நீங்கள் நான் பாருன்னு சொல்கிறது படித்து பார்க்கணும், அப்போ தான் அருமையான ஒரு கருத்தாக உங்களுக்கு தெரியும். எனக்கு 2 அரசராமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து நீ பார்த்தனாக்க 11 வசனத்தின் காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். அதில் அந்த பிரைஸ் ஜீசஸ் எனக்கு அந்த வசனம் படிக்க வந்து ஒரு மாதிரி என்றுக்கிட்டு அதில் அவர் சொல்லுகிறதுக்கு ஆண்டவர் கூறுவது 11ஆம் வசனம் படித்து பாருங்க என்று கூறுவது. அதில் அங்கே சொன்னக்கும் ஆண்டவர் கூறுவது, அந்த இறைவாக்கின விளைய சொல்றார், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர். இந்த கருத்தை ஏசியா புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். ஏசியா புத்தகம் எடுங்க, அதுக்கு இங்கே அரசராகமன் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கருந்துக்கும். ஏசியா புத்தகம் எடுங்க. ஏசியா புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் அதே கருத்து தான் அங்கே விளக்கமாக கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்க. ஏசாயா இறைவாக்கினர் எசேக்கியாவை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். பாருங்க, ஏசியா புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாருங்கன்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கு அந்த மனுஷருக்கு? சாக போறீங்கன்னு அந்த மனுஷர் அந்த இறைவாக்கினை சொல்லிட்டு வெளியே போகிறார். அந்த இறைவாக்கினை சொல்லிட்டு வெளியே போகிறார். அப்போ வெளியே போன உடனே இந்த ஆசன பாரத்திற்குங்களா செவுத்து பக்கம் திரும்பிட்டு அப்படியே போட்டு, ஆண்டவரே அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். கண்ணீர் விட்டு கதறி அழுகிற பொழுது கடவுள் அந்த கண்ணீரை காண்கிறார், அந்த எசேக்கியாவுடைய கண்ணீரை காண்கிறார். உடனே அந்த இறைவாக்கினர் சொன்னார் இல்லைங்களா, அந்த இறைவாக்கினர் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு, அந்த ஹாலை விட்டு வெளியே போகும்போது அந்த இறைவாக்கினர் மீண்டும் சொல்கிறாரு. அவர் திரும்ப சொல்கிறாருக்கும் அங்கே திரும்ப மீண்டும் வந்து சொல்கிற வசனத்தை, அந்த 2வது வசனத்தை படித்து பாருங்க.
எசேக்கியா சூர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானதை செய்ததையும் நினைத்தருளும் நினைவு கூறும் சொல்றாரு என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். நான் முன்ன பிடிச்சோன்னு வார்த்தை தான் இருக்கு. இந்த வசனத்துக்கு பின்னாடி நீங்க அடுத்த ஒரு 5வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க, 5வது வசனத்தை படிச்சு பாருங்க. அப்போ அந்த எப்படி அழுதாரு சொன்னது. அடுத்தது அந்த 5வது வசனம் படிச்சு பாருங்க. எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன் போய் சொல்லுங்க. முன்ன சாக போறேன்னு சொன்ன, இப்ப மீண்டும் போயிட்டு என்ன சொல்றாரு, நீ இன்னும் 15 ஆண்டுகள் உன் கண்ணீரை கண்டேன்ட்டு. இந்த வார்த்தைகள் எத்தனை அறிமனைக்கு. இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சாட்சியம் எனக்கு தூயார் உணர்த்துறார். அது சாட்சியம் நான் சொல்லி தரணும். பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் தான் அந்த ஒசூர் பக்கம் இருக்கிறாங்க. அந்த குடும்பம் அந்த இருக்கிறாங்க. அந்த சகோதரனுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் சென்ட் ஜான்சன், பெங்களூரில் சென்ட் ஜான்சன் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க. ரொம்ப சீரியஸ். அவர் முடிவு அதான் போயிட்டுருக்கு சீரியஸ்ன்ட்டுருக்கு. அந்த பையன், அவன் பையன் வந்து கொஞ்சம் ஜபத்தெல்லாம் ஈடுபாடாக இருக்கும். அப்படி ஒன்று உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுறான், பிரதர் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர், நானும் எங்கள் அம்மாவுக்கு வந்துருக்குறோம், எங்கள் தம்பி வந்திருக்கிறான் பிரதர், எங்கள் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கிறோம் பிரதர். ரொம்ப அழுதான்ட்டுருக்கேன். தம்பி ஒன்றும் படப்பட வேண்டாம், நீ ஒன்றும் கவலைப்படாம், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் காண்கிற கடவுள், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அங்கே சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே, அங்கே பாதர் இருப்பார், அந்த பாதரை கூப்பிட்டு உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஜபிக்க சொல்லப்பான்னு சொன்னேன். ஏன்னாக்க யாக்கோப் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில், யாக்கோப் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம் சொல்லுகிறது. அங்கே என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்றால், உங்களுள் யாரேனும் நோயுற்று இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவரது ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். நோயுற்றிருந்தால் குணம் பெறுவார், அவர் எழுப்பி விடுவார்னு சொல்லிட்டு வசனத்தை அந்த தம்பி என்ன பண்ணா படிச்சான். எனக்கு படிச்சுட்டு ஓடி போயிட்டு அங்கே ஃபாதர் இருக்கிறார், அந்த அருத்தந்தை இருக்கிறாங்க. அந்த அருத்தந்தை, ஃபாதர் எங்கள் அப்பாவுக்கு இப்படி நான் இங்கே பறிப்பேன்னு சொன்னேன். உடனே அந்த ஃபாதர் உடனே வந்தார். வந்துட்டு அந்த தம்பிக்கு ஜெபம் பண்ணிட்டு போனார். அவர் சொல்லிட்டு ஜெபமெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் நான் சொன்னேன், தம்பி நீ யாராக இருக்கிறீங்கடான்னு சொன்னேன். இந்த மாதிரி நான் இருக்கிறேன், தம்பி இருக்கிறேன், எங்கள் அம்மா இருக்காங்கன்ட்டு. 3 பேர் முட்டி போடுங்கடா, அப்பா கிட்ட முட்டி போடுங்க, முட்டி போட்டுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்கடா. அப்போ அவங்க எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க? கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணிருப்பாங்க. இந்த கண்ணீரோடு கூட ஜெபம் பண்றத என் ஆண்டவர் பார்த்தார். என் அன்பானவர்களே பார்த்தார். அந்த சகோதரனை கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சகோதரன் எழுந்து உட்கார்ந்துட்டான். வசனம் கொடுக்கிறது, என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் உயிரோடு கூட சொன்னபோது எனக்கு கண்ணில் தண்ணி வருது. என் அன்பானவர்களே, எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மருத்துவமனையிலே நிலையில ஆஸ்பத்திரியில் இருப்பார்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்மை படைத்த ஆண்டவர் இந்த கண்ணீரை பார்த்துவிட்டு அமைதியாக இருப்பதே இல்லை. அவர் மனது உருகிற கடவுள், மனதுருகிற கடவுள். நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தயவுசெய்து நீங்கள் இந்த ஒவ்வொரு வசனத்தை எல்லாம் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, குறிச்சிக்கிறீங்க, எல்லாம் குறிச்சிக்கிடுங்க ஒவ்வொரு தலைப்பும். இன்று இஸ்ரேலரின் கண்ணீர்னு பார்க்கலாம். இஸ்ரேலின் கண்ணீரின் தலை போட்டு அதுக்கு நாம் பார்க்கலாம். முன்ன ஆகாருடைய கண்ணீர் பார்த்தோம், அடுத்தது நாம் பார்க்கிற பொழுது எசேக்கியாவுடைய கண்ணீர் பார்த்தோம். இப்பொழுது இஸ்ரேலின் கண்ணீர் பார்க்கலாம். இஸ்ரேலர் கடவுள், அவர்கள் எகிப்தில் போயிட்டு அடிமைகளாக இருக்கிறார்கள். எகிப்தினுடைய பார்வோனுடைய கொடுமையினால மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளியே போக முடியல, உள்ளிருந்து வேதனைப்பட்டு என்ன வேணுட்டுக்கு.
விடுதலை பயணம் அதில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 3 தான் வரும் 3ல் 7வது வசனம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். ஓ காட் ஜீசஸ் ஹalleluya. அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆமென். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரப்பா. ஆண்டவர் சொல்றார், என் மக்கள் படுகிற துன்பத்தை அடிமை வேலை வாங்க அந்த அதிகாரம் முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலொலியை நான் காதல கேட்டேன், கண்ணால கண்டேன், காதால கேட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறத கடவுள் அவர்கள் எல்லாம் அந்த இஸ்ரேலிருந்து அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வராங்க. நாம் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். மோசே வழியாக அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராங்க. செங்கடல் பழக்கப்பட்டு கொண்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு அவர்களை பாலுந்தேன் பொழிகின்ற கானான் தேசம் கொண்டு போகிற நிலையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலையில் ஒவ்வொரு நிலையும் வருகிற பொழுது மை லார்ட் ஜீசஸ் விடுதலை பயணத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அது 7ஆம் வசனத்தில் 6ல் 7வது வசனத்தை நீ படித்து பார்த்தா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அவர் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன், உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். எகிப்திய சுமத்திய பார சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த வார்த்தைகளை என் அருமை ஆண்டவர், அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? அந்த வார்த்தைன்னா அப்படி கொட்டோ போ அப்படி வந்துட்டு இருக்கணும். இஸ்ரேல் மக்கள் எழுதுங்க. என் அன்பானவர்களே, இது நான் சொல்லுகிற இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் வந்தாங்க. என் மக்கள் என்று சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு குடும்பத்தார்னா கணவன் மனைவி, அப்புறம் அவங்களுடைய மூத்த பையன் 3 பேர் வந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனை பார்த்தோன்னா நிறைய பிரச்சனை. ஒன்று, வீடு வாடகைக்கு இருக்கிறாங்க. அந்த வீடு வாடகைன்னு கேன்சல், அதை நீங்கள் மாற்றி போக சொல்கிறாங்க. போகிறதுக்கு வழி இல்லை, போகிறதுக்கு வேண்டிய பணம் வசதி இல்லை. எந்த வீடு இருக்கு. அதில் வறுமை, கடன் பிரச்சனை, பல விழுத நிலையில் அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா. அவங்க வந்தானுங்கன்ட்டுக்கு நான் சொன்னேன், நீங்கள் வீட்டில் எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணுவீங்களா, பைபிள் படிப்பீங்களான்னு கேட்டு. நான் கேட்குற கேள்விக்கு பதிலே இல்லை. என் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுவது என்ன? நமக்கு சும்மா உலகபரமான இல்லை. ஆண்டவரை அவர்கள் தேடினார்கள். நாம் ஆண்டவர் தேடுகின்ற நிலையிலே கண்டுபிடிக்கணும். அவர்களுக்கும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். நான் சொல்லி கொடுத்த எனக்கு பைபிள் இருக்கு. நான் அப்புறமேல எடுத்து எங்கள் வீட்டில் இருந்து ப்ரேயர் ஹாலில் இருந்து ஒரு பைபிள் எடுத்து என்னுடைய தரப்பில் அந்த பைபிள் எடுத்துகிட்டு போங்கப்பா, போய் படிங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் எடுத்து ஒவ்வொரு நாளும் பைபிளை படித்து கொண்டு வாங்க. அதில் நான் படிச்சுட்டு வாங்க. இன்றைக்கு உதாரணமாக ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் சொல்கிற வார்த்தை, அவரை ஆசீர்வதிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். பாருங்க என் அன்பானவர்களே, அவர்கள் வீட்டுக்கு போனாங்க, கூடி ஜெபம் பண்ணாங்க. கூடி எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணாங்க. நோக்கி, ஆண்டவரே, அந்த அவங்களுடைய பிரச்சனைலாம் சொல்லுகிற பொழுதெல்லாம் கண்ணீர், அவன் பிரச்சனைலாம் சொல்லுகிற போது கண்ணீர், அப்படியா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் கண்ணீரை கண்டார், அவருடைய குரல் ஒலியை கேட்டார், விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு மாதந்தோறும் அவங்க காணிக்க அனுப்பிட்டு இருக்கிறாங்கன்ட்டுருக்கு, ஊழியத்துக்காக காணிக்கிட்டு இருக்காங்க. எது இருக்கும். சரி, நான் அடுத்த ஒரு கருத்து சொல்லிருக்கேன். இது மிக எனக்கு தூயார் உணர்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த கருத்தை நான் சொல்லி இருக்கேன். அடுத்தது அன்னாளின் கண்ணீர் என்று ஒரு தலைப்பில் நாம் செய்தி பார்க்க இருக்கிறோம். அன்னாளின் கண்ணீர் 1 சாமுவேல் புத்தகம் தான். 1 சாமுவேல் தான். அந்த அன்னாள் அங்கே அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்களுடைய சக்காலத்தி
அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு இழிவாக பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? ஆனால் அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப அன்பாக இருக்கிறார். ஆனால் இந்த சகோதரி அந்த குழந்தை பாக்கி இல்லாதனால மன புண்படும்ன்ற ஒரு நிலை உண்டாயிடுச்சு. அதனால் இந்த யாருக்கிட்ட சொல்கிறது? இந்த சகோதரி ஆலயத்துக்கு போகிறாங்க. எடுத்துட்டீங்க தானே பைபிள், 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க தானே? அதில் முதல் அதிகாரத்தில் நீங்கள் தயவுசெய்து அந்த கோயில் அந்த ஆலயத்துக்கு போகிறாருங்க. அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு, அண்ணாவில் உட்காந்துக்கிட்டு அவங்க அழுது எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்றது 10வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அழுது புலம்பி ஆண்டிடம் மன்றாடினாங்க. அழுது புலம்பி ஆண்டம்னா இந்த மண்டாட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்கள் அடுத்தது நீ பார்த்தினாக்க இந்த 13வது வசனத்தை நீ பார்க்கணும். அது அப்படியே படிச்சுனா எப்படி ஜெபம் பண்ணுற பாருங்க. எனக்கு அச்சோ நான் பார்த்துருக்கேன். தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. எப்படி இருக்கும்? யாரும் கேட்கல. அந்த மனசில் இருக்கிற துக்கத்தெல்லாம் அப்படியே அவரோட உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் கொட்டுறாங்க. எல்லாத்தையும் கொட்டுறாங்க. ஆண்டவனுக்கு அப்படி மனம் திறந்து கொட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஏலி என்ன பண்ணுறாருனாக்க, அதுக்கு அவர் மதுபானம் குடிச்சு தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறா போலும் நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் ஆக்டிங். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அண்ணால் சொல்கிறாங்க, என்னுடைய மனபாரத்தை எல்லாம் என் ஆண்டவருக்கு நாட்டு தான் கொட்டிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போது கடவுள் அந்த இறைவாக்கின் வழியாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த கேலியை வழியாக சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த 17வது வசனம், அந்த அதுலேயே 17வது வசனத்தை நீ படிச்சினாக்க அந்த ஏலி அந்த அண்ணா கிட்ட சொல்கிறாங்கன்னு இருக்கு. பிறகு ஏலி, மன நிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். கேட்டருள்வார். அந்த ஒரு வார்த்தை சொன்னப்பன்னா அந்த அம்மா அதுக்கு முன்னாடி அழுறதே இல்லை, சந்தோஷப்பட்டானுங்க. அந்த அண்ணால் தான் சாமுவேல் என்கிற ஒரு இறைவாக்கினை பெற்றெடுத்திருக்கிறாங்க. நான் சொல்லுகிற பொழுது இது ஒரு சின்ன ஒரு சாட்சியை கொண்டிருக்கேன். என் அன்பானவர்களே, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் இப்போ 31 வருஷம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பிரேயர் ஹவுஸுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க மற்ற சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரி தான். அவங்க கல்யாணம் ஆச்சு, திருமணம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. 11 வருஷம் திருமணம் ஆகிட்டு 10 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப அன்பாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற மாமியார் நீங்கள் ஏண்டா இப்படி இருந்தால் நம்மளுக்கு வாரிசு ஏண்டா வருது, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை வந்த உடனே இந்த சகோதரிக்கு அழுத்தமாயிடுச்சு. வேற ஒரு சகோதரி வந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுன்ற நிலைதான் வந்துட்டுருக்கு. அரூரை சேர்ந்தவ தான். அவங்க பேர் கௌரம்மா. இன்றைக்கு இப்போ வருவா. இன்றைக்கு அப்புறமேல இன்றைக்கும் சரி இந்த நிலையில் என்ன ஆகும்னு அவன் மடிச்சுட்டு இருக்கிறது. அந்த அம்மா பரப்பிட்டு வந்துட்டான். அந்த அவங்க புருஷ வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா வீட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு சகோதரி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசினிப்பேன் போலும். அப்போ அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி பிரதர் இந்த லலிகத்தில் ஒரு ப்ரேயர் இருக்குது, ஒவ்வொரு மாதம் ப்ரேயர் நடத்துகிறாங்க, அந்த ப்ரேயர் நீங்கள் போயிட்டு வாங்க, அங்கே பிரதரை பார்த்தா பேசுங்க. அன்றைக்கி என் அன்பானவர்களே, அந்த சகோதரி அப்படியே எங்கள் ஊருக்கு விட்டாங்க. அரூர் அவங்க அப்படி வந்துட்டு செய்தி அன்னைக்கு செய்தி திருப்பலி நடந்துட்டுருக்கு. நான் செய்தி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த அண்ணாலை குறித்து நான் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரி என்ன செய்தாங்க தெரியுங்களா? செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரி அப்படி நான் கேட்டு உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டு வந்தாங்க. நன்றி. என் அன்பானவர்களே, அன்று கன்னியா இருந்த மரியாள் இதோ உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள். கன்னியானவள் கருவுற்று மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாங்க. அந்த அம்மா உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அதே போல இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் எடுத்து உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும்னு சொன்னா நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நான் இந்த வார்த்தையை அப்படி சொல்லிட்டு இருந்தேன்.
அந்த சகோதரி ஜெபத்துக்கு வந்தவங்க அப்படியே கவனமாக கேட்டிருக்கிறாங்க, விசுவாசத்தோடு கேட்டிருக்காங்க. ஏசியா புத்தகத்தில் 66ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், ஏசியா புத்தகத்தில் 66ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை அங்கே நான் பார்க்கிற பொழுது, பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். என் அன்பானவர்களே, உங்கள் கடவுள். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அந்த சகோதரி அப்படி எழுதி வச்சுக்கிட்டு அந்த வசந்த வார்த்தை மொத்தம் அப்படி எழுதிக்கிட்டாங்க. நான் சொன்ன இப்போ நான் சொல்லும்போது எப்படி சொல்கிறேன் அதே மாதிரி சொன்னேன். உடனே அவங்க எல்லாம் மற்ற சமயம் சேர்ந்தாங்க, அதை சொல்லப்பட்டீங்களா கௌரவமான்றவங்க மற்ற சமயம் அவங்க எல்லாம் எழுதிக்கிட்டு போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும்னு அப்படியே பக்தியோடு கூட அண்ணாலை போல கண்ணீரோடு கூட தனிமையாக இருந்து ஜெபம் இருக்கிறாங்க. ஆண்டவர் கண்ணீரை கண்டார், ஜெபத்தை கேட்டார். எந்த சமயம் இருந்தாலும் யூதனுடைய கிரேக்கனுடைய வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராக இருக்கிறபடினாலே அவர் நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை தெரியாத சொல்லப்பட்டிருக்கே பைபிளில். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 11-12 சகோதரி ஜெபம் பண்ணாங்க. என் அன்பானவர்களே, இங்கேருந்து போனாங்கட்டுக்கு மறுநாள் தான் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போனாங்க, அம்மா வீட்டிலேருந்து புருஷன் வீட்டுக்கு போனாங்க. புருஷன் வீட்டுக்கு போயிட்டு நான் சாதாரணமான நிலையில் என்ன சான்றிதழ் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதமே அந்த சகோதரி கருவுற்றாள். கருவுற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. போனால் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இது பண்ணுவாங்க லெட்டர்ன்ட்டுருக்கேன். அடுத்தது குழந்தையோடு கூட எங்களுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க, ஜெபாலயத்துக்கு வந்துட்டு சாட்சி சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரிவி, ஒருவேளை திருமணமாகி 5 ஆண்டோ 10 ஆண்டோ 15 ஆண்டோ எத்தனை ஆண்டோ இருக்கலாம், கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற கடவுள், உன்னுடைய மன வேதனையை பார்க்கிற கடவுள் மனம் இறங்குவார், அற்புதம் செய்வார். விசுவசிங்க இருக்கு. இதனால் நான் சொல்ல நிறைய சாட்சிகளை சொல்ல இருக்கும். இன்றைக்கு நிறைய சகோதரிகள் அப்படி தான் இருக்கும். கண்டுகிட்டு அடுத்த ஒரு கருத்தை நான் நிறைய சொல்லணும். இந்த பைபிளை படிக்கும்போது, இந்த பைபிளை படிக்கிறதுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் பார்க்குற பொழுதுக்கும் நிறைய சொல்லணும் போல் இருக்குது. ஆனால் கூட நேரங்கள் போதாது. ஆனால் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் சொல்லிக்கிட்டு ஒப்பிடுங்கன்ட்டுக்கு நல்லா பழைய ஏற்பாட்டிலே போயிட்டுருக்கு இல்லையா. புது ஏற்பாட்டுக்கு ஒருத்தர் கொண்டாடுறாரு. எனக்கு புது ஏற்பாட்டுக்கு நம்பர் மகதலேன் மரியாள் இயேசு சில பாடுகள் பட்டு மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். மகதலேன் மரியாவுடைய கண்ணீர் பார்க்குறோம். அவங்க அந்த அம்மா இயேசு அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்க அடுத்த நாள் கல்லறையில் போயிட்டு போகிறாங்க. யாரும் இல்லை, இந்த அம்மாவும் தனியாக போயிட்டு. யோவான் நட்சத்திரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்ட யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். யோவான் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டு கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். கல்லறைக்குள் குனிந்து பார்த்தாங்க. அங்கே யாரும் இல்லை. அந்த கல்லறைக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த அம்மா அழுது கொண்டு இயேசு மரித்தான்கிற நிலையில் அழுது கொண்டிருக்கிறோம். அப்புறம் பார்த்தாக்க அங்கே இயேசு அங்கே இல்லை, அந்த கல்லறையில் இல்லை, படுக்கல அங்கே இல்லை. அப்புறமேலே பார்த்தினாக்க அந்த அம்மா வெளியே வந்து அழுறாங்க. அந்த அதில் 13வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வானதூதர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். அவங்க அந்த அம்மா அழுறாங்க, என் ஆண்டவரை காணலையே என்ற அந்த ஒரு உள்ள உணர்வோடு கூட அந்த அம்மா சொல்றாங்க அழுறாங்க என்று. என் அன்பானவர்களே, இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது தூயான் உணர்த்துகிறதான். மகதலேன் மரியாள் பிசாசால் பிடிக்கப்பட்டவள்,
அப்புறமான பின்னாடி ஆண்டவரை பின்தொடர்ந்து ஆண்டவருக்காக பணி செய்து கடந்து வர்றாங்கன்ட்டுக்கு இல்லைங்களா? நானும் ஒரு காலத்திலே இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவ பழக்க வழக்கத்திலே அடிமையாய் பிசாசுக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை அழைத்தார், அவரோடு கூட கடந்து வந்தேன். இப்பொழுது ஆத்ம பாரத்தோடு கூட நான் கடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி ஜெபிச்சு கொண்டிருக்கிற பொழுது என் அன்பானவர்களே, யோவேல் நான் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்படைய வேண்டும், கிறிஸ்துக்குள் வளரப்பட வேண்டும், விண்ணக வாழ்வு கடந்து போக வேண்டும் என்று பாரத்தோடு கூட கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணிருப்பேன். ஆத்மபாரம் ஆத்மபாரம் ஆத்மபாரம். யோவேல் இறைவாக்கினார் சொல்லுகிறது கருத்து தான், 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கருத்து தான். அங்கே திருத்துதர் பணியிலே தயவுசெய்து எடுங்க. திருத்துதர் பணியிலே 2ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. திருத்துதர் பணியிலே 2ஆம் அதிகாரத்திலே 17-18 அந்த யோவேல் திருத்தம். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்திலே அழுது புலம்பிருக்கேன். உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டீரே, உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தினீரே, உலகமெல்லாம் மீட்படைய தன் உயிரையே கொடுத்தீரே. உலகத்தில் மக்கள் மீட்படையிலே என்னுடைய வருகையோ மிக சமீபம், என்னுடைய வாழ்க்கையோ மிக குறைவாக இருக்கிறது, ஆத்மாக்களை கொண்டு இருக்கிற ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் அழுது புலம்புகின்ற நாட்கள் உண்டு. அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற பொழுது கடவுள் யோவேல் அந்த திருத்தற்பணி யோவேல் சொல்லப்பட்ட திருத்தற்பணி 2ஆம் அதிகாரத்தில் 17-18 வருஷம் செலுத்தப்பட்ட போற வரை ஒரு கருத்து இருக்கும். இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இந்த வார்த்தையின்படி என் அன்பானவர்களே, கடவுள் எனக்கு சில காட்சிகளை கொடுத்தார். பரலோகத்தை குறித்து காட்சிகளை கொடுத்தார், நரகத்தை குறித்த காட்சிகளை கொடுத்தார். அதை நான் ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறேன். அது ஒரு புத்தகமாக விண்ணக வாழ்வை நோக்கி என்கிற புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஆண்டவரே எல்லா கிருபையும் செய்து அதை வெளியிடு செய்திருக்கிறார். உங்களுக்கு தேவை என்றால் என்னிடம் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுங்கள். பரலோகம் நரகம் இந்த கலையை கொடுத்து ஆண்டவர் காட்சி கொடுத்து செயல்பட்டார். என் அன்பானவர்களை, நான் ஆத்மா ரட்சிக்குக்காக நான் கண்ணீர் விட்டேன். என் கண்ணீரை அவர் கண்டார். ஒவ்வொருடைய கண்ணீரும் கற்கிறார். நாம் யார் கண்ணீர் விடுகிறோமோ அத்தனை கண்ணீரும் ஆண்டவர் பார்க்கிறவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்று மார்த்தாள் மரியாள் தன்னுடைய சகோதரன் இறந்ததுக்கான கண்ணீர் விட்டாங்க. நீ நம்பினால் சென்று உயிரோடு கிடைப்பினாங்க. நாம் ஜெபிக்கலாம். எல்லா நிலையிலும் ஆண்டவர் கண்ணீரை காண்கிற கடவுள். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? கர்த்தர் இயேசு காண்கின்றார், கர்த்தர் இயேசு காண்கின்றார். கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காண்கின்ற தேவன், கண்ணீரை காண்கின்றவர். நம்முடைய உள்ளத்திலே உடலிலே இருக்கின்ற நோய்களை காண்கின்றவர்.
இதோ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காண்கிறார். ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், சோர்வோடு இருக்கலாம். ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்கிறவர், நம் கவலைகளை மாற்றுகிற ஆண்டவர். இதோ இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அன்று மார்த்தா மரியா கண்ணீரை துடைத்தவர். அன்று ஆகாரின் கண்ணீரை இஸ்ரேல் மக்கள் கண்ணீர் விடும்போது இதோ நான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர். இதோ இறங்கி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் அருகில் இருக்கிற ஆண்டவர். இதோ இந்த நாளிலே அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இதோ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உமது இரக்கம் இறங்கி வருவதற்காய், கடந்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ காண்கிற தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரை யார் யார் உம்மை நோக்கி கண்ணீர் விடுகிறார்களோ அவள் கண்ணீரை நீ துடைக்கிற தேவன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமையேசுவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.